ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ். என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10வது முடிச்சிருந்தா போதும் 50,000 சம்பளத்தோட உங்களோட சொந்த ஊர்லயே அரசு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. சரிங்களா? அது என்ன எக்ஸாம் அப்படிங்கிறத தான் சொல்ல போறோம். கண்டிப்பா அது என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை பத்தின ஒரு டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஓகே, வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாட்ச் சேனல் வந்தீங்கன்னா உட்காந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அது என்ன எக்ஸாம் பாத்தீங்கன்னா, ஆர்ஆர்பி வந்திருக்கக்கூடிய குரூப் டி தான். சரிங்களா? ஆர்ஆர்பி குரூப் டி அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சில குரூப் 4 அந்த மாதிரி பார்க்க போற எக்ஸாம். ஆர்ஆர்பி குரூப் டிக்கு 10% எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மந்த்லி. எப்படி சார் அவ்வளவு வரும் அப்படின்னா, இந்த 8 மே கமிஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃபைனலா அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அப்ளிகபிள் ஆகும். அப்பதான் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ளை ஆகும். அப்படிங்கிறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆர்டி அலோவன்சஸ்லாம் ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு மினிமம் ஒரு 45,000 வந்துடும். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு 30,000 மேல வாங்குறாங்க ஆர்ஆர்பி குரூப் டி. போனோடனே ஜாபுக்கு சேர்ந்தோடனே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45,000 மேல கண்டிப்பா சேலரி வரும். எதுக்கு? ஆர்ஆர்பி குரூப் டி. ஓகேவா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குரூப் 4 எடுத்துக்கும். ஏன்னா குரூப் 1 குரூப் 2 சொந்த ஊர்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. குரூப் 4 அப்படி பாக்குறப்ப ஒரு 90% உங்களுக்கு சொந்த ஊர்ல கிடைக்க வாய்ப்பு இல்லை. குரூப் 4க்கே நான் சொல்றேன், 90% உங்களுக்கு சொந்த ஊர்ல கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஆர்ஆர்பி குரூப் டிக்கு 90% கண்டிப்பா உங்க சொந்த ஊர்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஆர்ஆர்பி சென்னை ரீஜியன் சவுத் ஜோன் தான் அப்ளை பண்ண போறோம் இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கு. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப சோ நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க சொந்த ஊர்ல ஓகேவா கிடைக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. எதுல? ஆர்ஆர்பி குரூப் டில. டிஎன்பிஎஸ்சி கம்பேர் பண்றப்ப இந்த ஆர்ஆர்பி குரூப் டில உங்களுக்கு சொந்த ஊர்லயே வேலை கிடைச்சிடும், சேலரியும் அதிகமா வரும். சேம் டைம் ஆர்ஆர்பி குரூப் டி தான் 10th தான் எலிஜிபிள். 10th படிச்சாலே போதும், இந்த எக்ஸாம் நீங்க எலிஜிபிள் தான். ஓகே, வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஒரு 32,000 மேல இருக்கு. அதுலயும் தமிழ்நாட்டுல குறிப்பா 2,600 மேல இருக்கு. சரிங்களா? 2,600 பிளஸ் வேகன்சிஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இருக்கு. ஓகேவா? அதுவும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது ஒரு ஹியூஜான ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செய்து விட்டுறாதீங்க. ஓகேவா? நீங்க ஓசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி பிசி எம்பிசி இருந்தீங்கன்னா ஓபிசி கையில இருந்தா 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஓகே, சோ இந்த ஆர்ஆர்பி குரூப் டி as well as என்டிபிசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இதுல மொத்தமா 20 டெஸ்ட் தரும். 20மே ஃபுல் டெஸ்ட் தான். ஓகேவா? நம்மளோட டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பைலிங்குலா தான் இருக்கும். கொஸ்டின் தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஏன்னா எக்ஸாம் ரியல் எக்ஸாம் தமிழ்ல இருக்கு ஆர்ஆர்பி அப்படிங்கிறப்ப கொஸ்டின்ஸ் தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்க போது. ஆக்சுவல் ஃபீஸ் 1000, பட் ஆஃபர்ல 6,900 போட்டுருக்கோம். இந்த ஆஃபர் நோட்டிபிகேஷன் வந்தனால. ஓகே, அதே மாதிரி இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அப்ளிகேஷன் இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. அதுவும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆஃபர்ல 6,900 கொடுத்துருக்கோம். 20 டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் வந்துடும். ஓகேவா? கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் இருக்கும், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல கிளாஸ் வைஸும் சேர்த்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ் 3,000, இப்ப 2,025 ரூபா ஆஃபர் போட்டிருக்கோம். இதுல என்னென்ன கொடுக்குறோம்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயா வந்துடும். இது இல்லாம உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துரும். கிட்டத்தட்ட ஒரு 200 பிளஸ் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும் அதுல. சரிங்களா? கிளாஸஸ் நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் 4 இதுல இருக்கும். இதான் சிலபஸ். மேத்ஸ் ரீசனிங்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் கொண்ட அந்த ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீ. இதுல வந்தா இந்த பேக்கேஜ் ஜாயின் பண்ணா அது ஃப்ரீயா வந்துடும். அந்த கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். ரீசனிங்கும் மேத்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொண்ட ஒரு பிடிஎஃப் ஃப்ரீயா கொடுத்துருவோம். கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் அந்த பிடிஎஃப்ல இருக்கும். சரிங்களா? இது மேத்ஸ் ரீசனிங்க்கு. ஜிஎஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரி மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஓகேவா? அதுவும் பிடிஎஃப் வந்துடும். அந்த பிடிஎஃப் ஃப்ரீ இதுல ஜாயின் பண்ணாலே. ஓகே, சோ அது வந்து அந்த பிடிஎஃப் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. நீங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு இந்த பிடிஎஃப் எல்லாமே வேணும் சார், அது மட்டும் தனியா வேணும்னா நீங்க அதுக்கு மட்டும் 1000 பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஆஃப்லைன்லயே கிளாஸ் போயிட்டு இருக்கு. நம்ம அகாடமி ட்ரிச்சில இருக்கு. மார்னிங் பேட்ச், ஈவினிங் பேட்ச் ரெண்டுமே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? மார்னிங் பேட்சும் போது, ஈவினிங் பேட்சும் போது. ஸோ ஆஃப்லைன்லேயே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ட்ரிச்சில நம்ம தான் எடுக்கிறோம். ஜாயின் பண்ணிக்கிறவங்க 7708 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 4 விட எந்த விதத்துல கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரிங்களா, இது ஒரு நல்ல ஒரு ஹியூஜான ஆப்பர்ச்சுனிட்டி தான். சேம் டைம் நீங்க இப்படி கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப தமிழ்நாடுனா அந்த ஜோனுக்கு அப்ளை பண்றவங்க தான். ஓகேவா? காம்படிஷன் ஒட்டுமொத்த இந்தியாவுல எங்க காம்படிஷன் வராது. தமிழ்நாடுனா அந்த 2,600 வேகன்சி தமிழ்நாட்டில் அப்ளை பண்றவங்க தான். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப ஒரு குரூப் 4க்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்க? 20 லட்சம் பேர் மேல அப்ளை பண்ணுவாங்க. ஒரு 25 லட்சம் அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்கு குரூப் 4க்கு. குரூப் டிக்கு அந்த அளவுக்கு அப்ளையும் பண்ண மாட்டாங்க, கம்மியா தான் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப காம்படிஷனும் கம்மி,
சேலரி எல்லாமே அதிகமா இருக்கு, எக்ஸாமும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். குரூப் 4 விட குரூப் டி ஈஸி தான். ஜிஎஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன மேத்ஸ் ரீசனிங் கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் இருந்தா போதும். அதுக்கு நம்ம அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க் கொடுக்குறோம் பாருங்க, அதை பாருங்க போதும், அதுவே போதும், எனஃப் தான். சரிங்களா? அதனால வாய்ப்பை விட்டுறாதீங்க. சொந்த ஊர்ல இவ்வளவு சம்பளத்தோட 10th படிச்சிருந்தாலே நோட்டிபிகேஷன் வந்துடும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா இந்த எக்ஸாம்ஸ்க்கான வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அது டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.